காத்துவாக்குல தமிழகத்தோட நம்பர் 1 FM ஹலோ FM கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இது நம்ம ஆளு அப்படிங்கிற இந்த பகுதி மூலமா இன்னைக்கு நம்ம கூட ஒரு கவிஞர் பேச இருக்கிறாருங்க. இவர் கவிஞர் மட்டும் இல்ல, இவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது யாரு என்னங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு யாருப்பா? ஓ அவரா? இது நம்ம ஆளு. வணக்கம். வணக்கம் வணக்கம். என் பேரு காமராஜ். குமரி மாவட்டத்தில் உள்ள அகத்தீஸ்வரம்ங்கிற ஊரை சார்ந்தவை. என்னோட படிப்பு எல்லாமே அகத்தீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில தான் முடிச்சேன். உங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க ஒரு கவிஞர், பாடகர், பேச்சாளர், நாட்டுப்புற கலைஞர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ ஒரு முகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதன் மேல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி சார் வந்தது? நம்ம கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருக்குமே கலையும் கலை சார்ந்த உணர்வும் இயற்கையாகவே வந்துடும். அந்த விதத்துல குமரி மாவட்டத்தில் உள்ள அகத்தீஸ்வரம் ஊர் எங்க ஊர் உண்மையில இசை நாடகம் எல்லாத்துலயுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெரியவர்கள் கொண்ட ஊர். அப்புறம் குறிப்பா ஜேசி டேனியல் என்ற, அதாவது மலையாள திரைப்பட உலகின் தந்தை என்று போற்றப்படுறதே நம்ம தமிழர் தான். எங்க ஊர்ல பிறந்த ஜேசி டேனியல் ஐயா அவர்கள் தான். மொத்தத்துல எங்க ஊர்ல பிறந்தவங்க எல்லாருக்குமே உணர்வோடு கலந்திருக்கக்கூடியதுதான் இசை நாடகம். இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இயற்கையாகவே எங்களுக்குள்ள அந்த பாடணும், நாமும் ஏதாவது எழுதணும், நாடகத்துல நடிக்கணும், இந்த உணர்வு இயற்கையாகவே வந்துட்டு. அருமையா சொல்லியிருக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய படைப்பை பத்தி சொல்ல முடியுமா? என்னோட படைப்பு நான் பொதுவா இந்த மண் சார்ந்த கவிதைகள் படைக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. அப்புறம் குறிப்பா நம்ம வட்டார வழக்கு சொற்களையும் பயன்படுத்தி நான் கவிதைகள் எழுதுறது உண்டு. குறிப்பா எனக்கு இந்த வாசங்கள்ங்கிற ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கேன். அதுல வாசங்கள் கவிதை பிரபல எழுத்தாளர்கள் பழனி பாரதி அவர்கள் கூட சிறப்பா எனக்கு தொலைபேசியில அழைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த கவிதை அவங்களையும் சொல்றதுல பெருமைப்படுறேன். முதல் கவிதை நான் 10ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி அகத்தீஸ்வரத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, 10ஆம் வகுப்பு படித்த போது எழுதிய ஞாபகம் இருக்கு. எங்களுடைய ஆசிரியர் தமிழ்ராஜ் ஆசிரியர், அப்புறம் இந்த திரவியம் ஆசிரியர், எங்க தலைமை ஆசிரியராக இருந்த அப்பாவு ஐயா, இவங்களுக்கு எல்லாம் கவிதை, கட்டுரை, பேச்சு இதுல எல்லாம் நம்ம மாணவர்கள் ரொம்ப சிறப்பா வரணுங்கிறதுல ஆர்வமுடைய ஆசிரியர்கள். அதனால நான் 10ஆம் வகுப்புல என்னுடைய கவிதையை எழுதினேன். அருமை அருமை. மக்களை இன்னும் நிறைய விஷயங்களை நாம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து பேசலாம். நம்ம ஹலோ எஃப்எம்மோட இணைஞ்சிருங்க. தமிழகத்தோட நம்பர் 1 FM ஹலோ FM 106.4 கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இணைஞ்சிருக்கிறீங்க. ஆர்ஜே தமிழ் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இது நம்ம ஆளு அப்படிங்கிற இந்த பகுதியில நம்ம கூட கவிஞர் காமராஜ் பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். இன்னைக்கு யாருப்பா? ஓ அவரா? இது நம்ம ஆளு. சார், உங்களுடைய அந்த தொகுப்பை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அந்த கவிதை ஏதாவது கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஆழ்மனதுள் அடியெடுத்து வைத்து அங்கேயே வசித்துக் கொண்டிருக்கும் வாசங்கள் இதோ ஒவ்வொன்றாய் பட்டாம்பூச்சி பிடித்த போது விரல்களில் ஒட்டிய பல வண்ண இறகு சாயத்தின் ஏதோ ஒரு வாசம், மழையில் நனைந்த ஆடுகள் சேர்த்த போது மேனியில் தெரித்த நீர் திவலைகளின் வாசம், செம்புல பெயர் நீர் போல ஊர்க்குளத்தில் நிறைந்திருந்த புது வெள்ளத்தின் வாசம், அரங்கு வீட்டில் நின்ற ஆளுயர குலுக்கைகளை திறந்து பார்த்த போது வீசிய பழைய நெல்வாசம், பனங்குருத்தோலையில் கட்டி மண் பானையுள் அடுக்கி பதமாய் வேக வைத்த கொழுக்கட்டை வாசம், பரனிலிருந்து தூசு தட்டி எடுத்த தோசைக்கல்லில் பண்டிகை நாளின் அதிகாலையில் சுட்ட தோசையின் வாசம், கருப்பெட்டி ஆவதற்கு சிவப்பாய் கொதித்தபடி ஊரின் மேனி எங்கும் வாசனை தடவிய ஊக்கணி வாசம், குஞ்சு வேறு வளர்த்திற்காய் முட்டைகள் மீது தவம் கிடந்த அடைக்கோழியின் தாய்மை வாசம், கோடை மழை தழுவலால் மகிழ்வெய்திய ஊர் மண்ணின் பெருமூச்சு வாசம், சுடலை மாடனுக்கு பூசை கொடுத்த போது புகைந்தெழுந்திய சாம்பிராணி வாசம், பாய் விரித்து நிலா ஒளியில் படுத்த போது நாசியை தொட்ட சாணக்கரை முற்றத்து வாசம், 8ஆம் கொடை என்றும் மிச்சம் இருக்கும் கிடாக்கொடையின் வாசம், பதநீர் பட்டு நனைந்திருந்த பாட்டியின் சேலை வாசம், மக்களே என்று தூக்கி முத்தமிட்ட தாத்தாவின் வெற்றிலை போட்ட வாய்வாசம், வயலில் உழைத்து வந்ததால் பயிர் மனத்தோடு வழிந்த தந்தையின் வியர்வை வாசம், மறைந்த பின்பும் மறையாமல் வீட்டில் நிறைந்திருந்த தாயின் வாசம், குப்புறப்படுத்து குமுறி அழுத போது கண்ணீரால் ஈரமான தலையணை வாசம், கல்வெட்டுகள் வெளியே காணப்படவில்லை என்றாலும் கரைந்து போய்விடுவதில்லை, சுவாச பாதையில் உயிர் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரை இந்த வாசங்களும் உள்மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆம், வாழ்ந்து கொண்டே இருக்கும். நன்றி.
அழகா சொல்லியிருக்கிறீங்க, சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. அண்ட் உங்ககிட்ட நான் இப்போ கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் எடுத்துட்டு போகணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் அவங்களுக்கு அது அதிகமா வேணும்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ வந்து நம்ம இலக்கியங்களை வந்து பொதுவா அவங்களுக்கு தகுந்தவாறு பேசும்போது அவங்க கண்டிப்பா நிச்சயமா அதை ரசிக்கத்தான் செய்யறாங்க. அதனால நம்ம இளைஞர்களை, இளைய தலைமுறையை குற்றம் சுமத்த முடியாது. இப்ப பட்டிமன்றம், விவாதம், வழக்காடு மன்ற இவற்றில் எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய முறையில சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகையை கூட அவங்க ரசிக்கும்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. காதலாகட்டும், வீரமாகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பா நம்ம பழைய புலவர்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அதை கொண்டு சேர்க்கக்கூடிய முறை கண்டிப்பா நாம ஒரு புதிய முறையில எடுத்து சொன்னா நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பொறுத்த அளவுல நான் பாகிஸ்தான் எல்லையில கூட பணியாற்றி இருக்கிறேன். மத்திய பாதுகாப்பு படை கம்பெனி கமாண்டர் என்ற முறையில நான் அங்கேயும் பணியாற்றி இருக்கிறேன். பாரமுல்லாவில் பணியாற்றி இருக்கிறேன், அனந்தநாக்ல பணியாற்றி இருக்கிறேன், கத்துவா, இப்படிப்பட்ட பல எல்லையோர பகுதிகளிலையும் பணியாற்றி இருக்கிறேன். அங்க இருக்கும்போது கூட கம்பெனி கமாண்டராக நான் அதாவது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும்போது கூட புறநானூற்று வீரத்தை சொல்லி நான் இந்தியில அப்படியே மொழிபெயர்த்து சொல்லுவேன். அதாவது நம்ம புறநானூற்றுல வரும், குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்றன்று வாளிர் தப்பார் என்று புறநானூற்றுல நீங்க படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குழந்தை இறந்து பிறந்தாலும், பிறந்த பின் இறந்தாலும் இது ஒரு ஜடம் தானே என்று துடைப்பதில்லை பண்டைய தமிழர்கள். அது ஆண் குழந்தை என்றால் கண்டிப்பாக நெஞ்சிலே வாளால் கீறி ஒரு விழுப்புணை உருவாக்கித்தான் புதைப்பார்கள். இதை நான் அப்படியே இந்தியில மொழிபெயர்த்து தீவிரவாதிகள் இருந்து அந்த எல்லையோர பாரமுல்லா பகுதியில் இருந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உண்மையிலே அப்படி மொழிபெயர்த்து சொல்ல போது அவங்க எல்லாம் அவர்களையும் மறந்து உணர்வுபூர்வமாக பெரிய கும்மி அடித்து கரவொலி அளித்து அதை ஆரவாரத்தோடு அப்படி இது பண்ணாங்க. அவங்க சஹாப் ஹமாரா சரீர் தோ ஏக்தம் தாக்கத் பட் கயா ஜைசா ஜல் ரஹா, அப்படி அதாவது எனக்கு ரொம்ப வீரம் எங்களுக்கு கூடிட்டு, 3-4 ஆத்தி का ताकत आ गया जैसा लग रहा साहब शरीर में அப்படின்னு அவங்க உண்மையிலே 3-4 யானைகளின் பலம் எங்களது உடம்பில் ஏறிவிட்டதை போல் இருக்கிறது என்று அவங்க பாகிஸ்தான் எல்லையில இருந்து சொன்ன போது உண்மையிலே அது புறநானூற்று புலவருக்கு கிடைத்த வெற்றி. நமது தமிழர்கள் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட விஷயங்களை நினைச்சு பெருமைப்படணும். கண்டிப்பா, நிச்சயமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய அந்த தொண்டு, இந்த முயற்சிகள்லாம் வளர்ந்துட்டே இருக்கணும் நாங்களும் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி பேசினதுக்கு. நன்றி. பாடல் ரெடியா இருக்குது மக்களே, கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து நம்ம ஹலோ எஃப்எம்மோட இணைஞ்சிருங்க.